ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெப்போ ரேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு ஒன்ஸ் அகைன் ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த இயர் மட்டும் 2025 மட்டும் 3 தடவை வந்துட்டு ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. February 7 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.24% குறைச்சாங்க. April 9 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.2 குறைச்சாங்க. இப்போ நேற்று June 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இயர் ஓகேவா. இந்த 1 இயர்லயே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 6.5 இருந்துச்சு, இப்போ 5.5, கிட்டத்தட்ட 1% கிட்டக்க ரெப்போ ரேட் குறைச்சிருக்காங்க. இது நமக்கு எந்த இதுல யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா, லெட்ஸ் சே நீங்க ஹோம் லோன் வந்துட்டு எடுத்திருக்கீங்க ஒரு பேங்க்ல, ஓகேவா, 9% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட அது இப்போ 8% நீங்க மாத்திக்க முடியும். நீங்க ஃப்ளோட்டிங் ரேட் அந்த ஆப்ஷன் வழியா நீங்க வந்துட்டு லோன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க போய் பேங்க்ல போய் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். 9% இன்ட்ரெஸ்டா அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணி 8% நீங்க மாத்திக்கலாம், ஓகேவா. ஆனா ஆல்ரெடி நீங்க February 7ல இருந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்பயே வந்து 0.2 குறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல்ல போய் கம்யூனிகேட் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ ஒரு 0.5 குறைச்சிருப்பாங்க. இப்போ குறைச்சிருக்காங்க, திருப்பி போய் பேங்க்ல செக் பண்ணுங்க. செக் பண்ணீங்கன்னா 0.5% குறைப்பாங்க, ஓகேவா. ஸோ இதனால நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான், ஓகேவா. இது வந்துட்டு லோன் எடுத்தவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட். நீங்க வந்து லேண்ட் லோன், ஹோம் லோன் நீங்க எது எடுத்திருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல செக் பண்ணலாம். இது யாருக்கு மைனஸ் அப்படின்னா எஃப்டி போட்டிருக்காங்களா அவங்களுக்கு மைனஸ். எஃப்டி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். இப்போ லெட்ஸ் சே எஃப்டி வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்து 7 வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 6.5 மாறும். இந்த 0.5% அங்க வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும். சூன் நீங்க புது எஃப்டி போடுறதா இருந்தா, ஓகேவா. இந்த அதாவது ஒரு இது நல்லது நடக்கும், பட் வந்து ஒரு ப்ராப்ளமும் எஃப்டில கிரியேட் ஆகும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. தேங்க்யூ, பை.